ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபேக் நியூஸுன்றது ரெகுலர் நியூஸோட ரொம்ப அத்தன்டிக்காக காட்டப்படுது. சரி, இதையும் செய்தியாக்குவார்கள். எல்லாருக்குமே அந்த மனநிலை இருக்காதுல்ல. இப்போ இங்கேருந்து தாவேக்கா தரப்புலேருந்து சென்று பார்வையிட முயற்சி பண்ணும்போதோ, தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் பாயிடும்போது 36 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினர் இல்லைங்க எனக்கு இந்த மனநிலையில் நான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது இயற்கை தானே. எப்போ ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்குதோ அன்னைக்கே அது அந்த அந்த மக்களாட்சின்ற தத்துவத்திலேருந்து மாறி போயிடுச்சுன்னு அர்த்தம்ல. எப்படியாவது நான் வந்து ஆட்சியை பிடிக்கணும், ஐ வில் பே மணி, ஐ வில் டிஃபேம், உன்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவோம், உனக்கு ஊரில் பேரை கெடுப்பேன். அப்போ மணி கொடுக்குறது ரெடி ஆகும் போதே நீங்கள் அந்த அந்த மக்களாட்சின்ற அந்த தேர்தலுடைய அந்த கேமை முறையாக விளையாட போவதில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் தப்பான விளையாட்டு விளையாட போகிறன்றதான் முடிவு பண்ணிட்டீங்க. நான் இங்கே 100 ரூபா கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து நான் 2 லட்ச ரூபாய் அடிப்பேன் அப்படின்னும் போது அந்த 2 லட்ச ரூபாய்க்கு ஆபத்து வரும்போது உங்களை என்ன வேணாலும் நான் அடித்து காலி பண்ணுவோம்ல. அப்போ அதானே நடக்குதுங்க. தொடர் வணக்கம். வணக்கம் தொடர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்காதது இப்போ வரைக்கும் பெரிய விமர்சனமாக தான் மாறிட்டு வருது. ஏன்னா இப்போ 1 மாதம் ஆக போகுது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் சந்திக்காமல் இருக்கு. மகாபலிபுரத்தில் வந்து சந்திக்கிறதா இந்த செய்திகள்லாம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? விஜயை பொறுத்தவரையும் விமர்சனம்ன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, விஜய் தன் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்கிறாரா, அதுதான் நம்ம வந்து அவர்கிட்ட வைக்க வேண்டிய கேள்வி. அப்படி பார்க்கும்போது தன் மனசாட்சிக்கு நேர்மையாக விஜய் நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இல்லை, 3-4 மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போது எல்லாரையும் அந்தந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும்னா 3 மாவட்டங்களுக்கு ஒரு போய் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த 3 மாவட்டங்களுக்கு போகிறது அப்படின்றது 3 மாவட்டங்களுக்கும் இவங்க அனுமதி கேட்டு அனுமதி இவங்க தரலை. அப்படின்னும் போது எல்லாரையும் ஒரே மாவட்டத்தில் கூப்பிட்டு வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னும் போது இவர்கள் கல்யாண மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அன்றைக்கி ஈவினிங்கே அந்த கல்யாண மண்டப உரிமையாளர் இல்லை சார் எனக்கு வேணாம், காசு நீங்கள் அட்வான்ஸை திருப்பி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2-3 மண்டபங்களில் அவர் வந்து இது மாதிரி திருப்பி அனுப்பப்பட்டது. அப்போது இவர் அந்த மாவட்டங்களுக்கு போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. சரி, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வைக்கலாம்னா அந்த கல்யாண மண்டபத்தில் சிக்கல் இருக்குது. இப்போ காவல்துறை வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை காக்கும்போது அந்த கல்யாண மண்டபம் வந்து பாதுகாப்பு வசதிகள்லாம் இல்லாத ஒரு ரொம்ப மொக்கையான ஒரு கல்யாண மண்டபமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லை. இப்படி எல்லா முயற்சிகளுக்கும் தடைன்னு வரும்போது அவர் கடைசியாக சரி நமக்கு தெரிந்த இடத்துக்கே நம்ம கூட்டு வந்துடலாம், நீங்கள் மகாபலிபுரம் கூட்டு வந்து பாதிக்கப்பட்ட அந்த 36 குடும்பங்களையும் சந்தித்து பேசுகிறாரு. அது இன்றைக்கே செய்தி ஆரம்பிச்சிட்டாங்க, 5 குடும்பங்கள் வர மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அப்போ நான் தொடக்கத்தில் சொன்னதை தான் இங்கேயும் சொல்ல வரேன். விஜய் எது செய்தாலும் அது விமர்சனமாகும், எது செய்தாலும் அது மிகப்பெரிய சர்ச்சையாக இங்கே ஊடகங்களால் ஊதி பெருசாக்கப்படும். இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நடக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க தோறு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல பார்க்கறது தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த 30 நாள் எடுத்துக்குமே ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தை பார்த்துருந்தாலும் நேரம் பார்த்து அதை எப்படி ஒவ்வொரு வீட்டுக்காக பார்த்துருந்தா கூட நேரம் முடிச்சிருக்கலாம். அதை எப்படி முடியும்? ஏன் முடியாது கேட்குறேன் தோறு. இல்லைங்க, அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து இவர்கள் இதுவரையும் அரசு அனுமதி கொடுக்கல. அரசு அனுமதியை மீறி போகணும்னா அங்கே மறுபடியும் பிரச்சனை ஆகும்ல, சிக்கலாகும்ல. இல்லை, இப்போ அவர் நீதிபதி அவர்கள் யார்கிட்டும் பர்மிஷன் கேட்குறது, லோக்கலில் பர்மிஷன் கேட்டாலே போதும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கு இல்லைங்க, இப்போ டிஜிபி கிட்ட கடிதம் கொடுத்தாங்க. டிஜிபி கிட்டேருந்து கடிதம் கொடுத்து எந்த பதிலும் வரல அவங்களுக்கு. அப்போ அடுத்தது எங்கே போய் கேட்பாங்க? அந்தந்த அப்போ லோக்கலில் கேட்கும்போது நீங்கள் இந்த மண்டபத்தில் தான் பண்ணணுமா, அந்த மண்டபத்துக்கு காம்பவுண்ட் சுவரே இல்லை, அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாரும் வச்சு மீட் பண்ணுங்கன்னா மறுபடியும் கூட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, குறை கண்டுபிடிப்பதற்குன்னு நம்ம சொல்லும்போது எப்படி வேணால் பேசலாங்க. புரியுது. இன்றைக்கி வந்து நேற்று வந்து நெல் நனைஞ்சு போயிடுச்சு, உதயநிதி எங்கள்கிட்டலாம் வந்து ஆறுதல் சொல்லுவார்னு வெயிட் பண்ணி பார்த்தோம், அவர் எங்கள் ஊருக்கு வராமல் எப்படியே போயிட்டாரு. இப்போ இந்த குற்றச்சாட்டு எல்லாம் ஒன்று தானே. புரியுது. ஸோ அது எப்படி நம்ம வந்து
வேணுமென்றே குறை சொல்லணும்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அடிக்கிட்டு போகலாம், பனையூருக்கு கூட்டு வந்து பார்க்குறாருன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். பட் இஸ் ஹி சின்சியர் டு ஹிஸ் கான்ஷியஸ்னஸ்? அவர் தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறாருன்னா உண்மையாக இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மகாபலிபுரம் சங்கீதத்திற்கு வந்து வேற எங்காவது சந்திச்சிருக்கலாம், நியர்பையில் எங்காவது சந்திச்சிருக்கீங்க? நியர்பை திருச்சிலேயே சந்திச்சிருக்கேன். ஏங்க ஏன் அதுக்கு இந்த நியர்பை திருச்சிக்கும் மகாபலிபுரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளோ தூரம் வந்து ஏங்க அங்கே மண்டபம் கிடைக்கல இல்லைங்க? திருச்சிலையுமா மண்டபம் கிடைக்கல? எதுக்கு இதை இப்போ இங்கேயே பொதுக்குழு நடத்துவதற்கு மண்டபம் கொடுத்தாங்களா, இடம் கொடுத்தாங்களா சென்னையில்? அப்போ யாராவது ஒருத்தன் கொடுக்குறாரு, அவர் ஏற்கனவே அந்த பொதுக்குழுவோ செயற்குழுவோ இங்கே கூட்டினாங்களே, அதே இடத்துல தான் மகாபலிபுரத்தில் கூட்டினாங்களே, இப்போ அதே இடத்துல தான் இங்கே இந்த முறையும் நடக்குது. புரியுது. அப்போ தேர் இஸ் லாட் ஆஃப் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுதுல்ல. மதுரையில் வச்சு கூட தான் பார்க்கலாம். அதுதான் நானும் கேட்குறேன். சரி, அதற்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைல்ல. வென் இட் இஸ் அ ப்ராப்ளம் பிட்வீன் ஒன் லீடர் அண்ட் த விக்டிம்ஸ், அந்த விக்டிம்ஸ் வில்லிங்காக இருக்கிறாங்க, லீடர் இஸ் வில்லிங் டு மீட். அப்போ இதில் இடையில நம்ம என்ன? விஜய் அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல, இந்த பாதிப்புள்ளான மக்கள் இருக்காங்க, அவங்க தான் வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. நாங்களே தேடி வந்துட்டோம், நீங்களும் தேடி வந்துருங்க அப்படின்ற விமர்சனம் நம்மளால பார்க்க முடியும். விமர்சனம் வரதாங்க செய்யும். அவங்க பஸ் எடுத்துகிட்டு ஒன்றா சேர்ந்து வராங்களா? இங்கேருந்து பஸ் அனுப்புகிறாங்க, அவங்கள பாதுகாப்பாக கூப்பிட்டு வராங்க. எந்த கட்சிக்கும் இது நீங்கள் வந்து அதிகமாக ஒரு 5-6 வருடங்கள் இருப்பீங்களா இந்த தொழில்? விருப்பம் தொழில். ஏதாவது எந்த கட்சிக்காவது இவ்வளோ விமர்சனம் வந்திருக்கா உங்களுடைய அனுபவத்தில்? இல்லை. நாம் தமிழருக்கு வந்துருக்குது, ஆனால் இந்தளவுக்கு வரல. அவரையும் ரொம்ப கேவலப்படுத்தினாங்க, பெண்கள் ரீதியாக அவரை வந்து சீமானை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் இந்தளவுக்கு பண்ணல. அதுக்கு சீமானை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு இருக்குது, ஆனால் அந்த குரூப் சின்னது. ஒரு 4-5 சேனல் இல்லைன்னா ஒரு 10க்குள்ளே சுருக்கிடலாம், அதுவும் யூடியூப் சேனலில் தான் இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்றைக்காவது போட்டு அடிப்பாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து ஒரு 100-150 யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு, அவ்வளோ ட்விட்டர் ஹேண்டில்ஸ் வச்சுக்கிட்டு, இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுட்டு ஒரு ஆள் அடிக்கிறதுனா, அவன் வந்து உறக்க ரொம்ப சத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு பொய்யை சொல்லும்போது அந்த பொய் வந்து ரொம்ப சத்தமாக எல்லாருக்குள்ளேயும் போய் கேட்கும்ல. உண்மையை ஒரு ஆள் தனியாக கத்தியிருந்தா புரியுது, அது கேட்காது இல்லையா? அப்போ எல்லாருடைய மைண்ட் செட்டும் இவர் ஏதோ குற்றம் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 முன்முடிவுக்கு மக்களை வந்து அந்த முன்முடிவை எடுக்க இந்த ஊடகங்கள் அதுக்கு பெருசாக வேலை செய்யுதுல்ல. ஆக்சுவலாக இப்போ வந்து காவல்துறை கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்க, அது வந்து கொடுக்கல, அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் இதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க வேண்டிய வந்து தாவைக்கினரோட வேலை தானே தோழர். அவங்களே அமைதியாக இருக்காங்க. அவங்க எப்படி அமைதியாக இருக்காங்க? அவங்களுடைய ஊடக இல்லை தோழர், இப்போ இந்த 30 நாளில் அவங்களுடைய நிலைப்பாடு வந்து என்னவா இருந்தது? 30 நாளில் என்ன தவறு நடந்தது? எதுக்குமே எங்கேயுமே வந்து குரல் கொடுத்து நம்ம பார்க்கல. என்ன குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பிரச்சனை வந்து நடந்து இருந்தது. அந்த நெல் மூட்டை இஷ்யூக்கே நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கணும், அதுக்குமே தாவக தரப்புல இருந்து எந்த ஒரு குரலுமே வந்து கொடுக்கல. கரெக்ட். பச்சை துண்டை மட்டும் கட்டுனா போதுமா? இல்லைங்க, மற்ற எந்த விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணல அவங்க. இதுவே இவர்கள் மேல் எவ்வளோ வன்மத்தையும் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவன் இதோட காலி அப்படின்ற மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு அப்புறம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ துயரமான நிகழ்வு நடந்துட்ட பிறகு நீங்கள் உடனே மறுபடியும் வந்து அரசியல் என்னதுமா சொல்லுவாங்க, செத்து அந்த ஈரம் கூட காயில் அதுக்குள்ளே அரசியல் பண்ணுறான் பார்த்தியா, நீ எல்லாம் மனசாட்சி இருக்கா, எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு தானே தெரியும் நான் நல்லவனா கேட்டவன். நான் 1000 வேடம் போடலாம், எனக்கு தெரியும்ல. அப்போ நான் சரியாக போகிறேன்னா இல்லையான்றது அந்த முடிவை விஜய் மட்டும்தானே எடுக்க முடியும். அதனால் ஹீ திங்ஸ் தட் இட் இஸ் நான் டைம் எடுத்துக்கிறேன், நான் பொறுமையாக பார்க்குறேன், அந்த மக்களும் கொஞ்சம் இளைப்பாறட்டும். இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது, இவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது, இவர்கள் தான் அனுமதி மறுப்பாங்க, ஆனால் இவங்க தான் போயும் பார்க்கலன்னு பரப்புரையும் செய்வாங்க. அப்போது இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு தானே செயல்படணும். அவ்வளோ அவசரமாக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்லைல்ல. இப்போ இதே மாதிரி நிறைய இந்த விமர்சனங்கள்லாம் வேறு ஏதாவது கட்சி மேலே வச்சுருந்தா அவங்க இதே மாதிரி முடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தோழர்? இப்போ இதே முடங்கி இருப்பாங்கன்றது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நாம் தமிழர் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் சீமான் அவர்கள் வந்து வீட்டிலே இருந்திருப்பாரா, யாரும் களத்துக்கு வந்திருப்பார்ல? இல்லை, சீமானுக்கு இந்த அளவுக்கான ஒரு பெரும் திரள் கூடுமா, அதை நீங்கள் பார்க்கணும்ல. சீமான் இருந்திருக்க மாட்டார், வீட்டில் இருந்திருக்க மாட்டார். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அந்த விக்னேஷ்ன்ற பையன்
தீக்குளிச்சு இறந்து போகிறான். சீமான் பேச்சு நிறுத்தலை, பேசி முடிச்சுட்டு தான் அட்டென்ட் பண்ணாங்க. பட் அவருக்கு இப்படி ஒரு ரொம்ப விபரீதம் நடந்திருக்கும்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். பட் அடுத்தது அவரும் தொடர்ச்சியாக ஒரு வாரம் அழுதுட்டு தான் இருந்தார், தேமி எழுதார். அந்த பையனுடைய தகனம் வரையும் கூடவே இருந்தார். ஆனால் அன்னைக்கு வந்து அந்த கூட்டம் வந்து இவ்வளோ பெரிய என்ன சொல்ற குற்றச்சாட்டு அந்த அப்படி இவருமே திசைமான் மேலே அப்படிலாம் திணிக்கப்படலையே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் வந்ததுன்னு வைக்கலாம், அது விட்டுறலாம். பட் எல்லா லீடருக்கும் வந்து ஒரு மனசாட்சி இருக்கும்லங்க. அதையெல்லாம் நீதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மோசமாக இருக்கும்ல. அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பங்களே சிலர் வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து போக மாட்டோம் அந்த சொல்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா 2 குழந்தைய இழந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எப்படி அதை போயிட்டு நம்ம ஆறுதலை வந்து பெறுறது? நியாயப்படி அவர் தானே வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருக்காங்களா? ஆமாம், சில ஏதோ பேர் தெரியல தொடர் ஒரு நாளிதழில் வந்து வந்திருக்கு. அதை இல்லை நான் தான் சொல்லியிருக்கேன். அப்படி அவர்கள் சொன்னதாக அவருடைய புகைப்படத்தோட அவர்களுடைய பேட்டியை நம்ம பார்த்தோமா? இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபேக் நியூஸ்ன்றது ரெகுலர் நியூஸோட ரொம்ப அத்தன்டிக்காக காட்டப்படுது. சரி, இதையும் செய்தியாக்குவார்கள். எல்லாருக்குமே அந்த மனநிலை இருக்காதுல்ல. இப்போ இங்கேருந்து தாவேக்கா தரப்புலேருந்து சென்று பார்வையிட முயற்சி பண்ணும்போதோ, தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் பாயும்போது 36 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினர் இல்லைங்க எனக்கு இந்த மனநிலையில் நான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது இயற்கை தானே. எல்லாருமே வந்து இதை டக்குன்னு கடந்து போயிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்க எல்லாருக்கும் இழப்பு தானே. ஆனால் யாருமே தாவேக்கா தலைவரை வந்து ப்ளேம் பண்ணல. என்ன உங்களால் தான் அப்படி நடந்துச்சுன்னு யாருமே ப்ளேம் பண்ணல. அப்போ அவர்களுக்கு கலர் நிலவரம் என்னன்றது தெரியுதுல்ல. இந்த ப்ளேம் பண்ணதுக்கு பின்னாடி காரணங்கள் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்ததுனால தான் யாரும் இந்த மாதிரி பேச அப்படியே இப்படி இவங்களை கொச்சப்படுத்த முடியும்? அப்படி கொச்சப்படுத்த முடியுமா நம்மளால? இல்லை தொடர். அப்போ அரசு கொடுத்ததே அரசையும் கொச்ச மனிதர்களை எதுக்கு 20 லட்சம்? ஏங்க சொந்த பெத்த பிள்ளைங்க, மனைவி, தங்கை, அக்கா 20 லட்சத்தை வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனம். அவனும் சக மனிதர் தானே. அவனுடைய உணர்வுகளில் கொஞ்சம் நமக்கு இருக்குமா இல்லையா? அது எப்படி அவன் பணத்தை வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல முடியும்? பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான்னு எப்படி பேச முடியும்? புரியுது. அது நீங்கள் வந்து கலாச்சாரத்தை ஒப்பிடும்போது அது கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா குடிச்சு தானே செத்தான் அவன். என்ன பச்சிலம் குழந்தையாக குடிச்சு செத்துச்சு. ஆனால் இங்கே சென்டிமெண்டல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல, குழந்தைகள் செத்துருக்காங்கல்ல. அப்போது இதை வந்து அதுதான் சொல்கிறேன், உங்களோட எதிரி எந்த அளவுக்கு வெறுப்பின் உச்சத்தில் இருக்காங்கன்றது இது காரணம். ஏன்னா பணம் வாங்கிட்டு விஜயை குறை சொல்லலை அப்படின்றதுக்காகவே அவனை குற்றவாளியாகிறது இருக்குல்ல. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். புரியுது. நேற்று ஒரு வீடியோ வந்து உங்கள் சேனல் நீங்கள் போட்டிருந்தீங்க. இது வரைக்குமே வந்து ஒரு அதிக கோடிகள் செலவு செய்து வந்து விஜய் அழிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன் இதில் விஜய் வந்து அவங்க அழிக்கணும்னு நினைப்பாங்க முதல்ல? ஏன்னா புதுசாக வர ஒரு கட்சி தானே, புதுசாக வர ஒரு தலைவர் தானே. நீங்கள் புதுசாக வர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தானே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன சொல்கிறது, இப்போ தேர்தலே வந்து போட்டி இல்லை. அந்த டெமோக்ரஸின்றது அந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும்ல. எப்போ ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்குதோ அன்னைக்கே அது அந்த அந்த மக்களாட்சின்ற தத்துவத்திலேருந்து மாறி போயிடுச்சுன்னு அர்த்தம்ல. எப்படியாவது நான் வந்து ஆட்சியை பிடிக்கணும், ஐ வில் பே மணி, ஐ வில் டிஃபேம், உன்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவேன், உனக்கு உள்ள பேரை கெடுப்பேன். அப்போ மணி கொடுக்கறது ரெடி ஆகும்போதே நீங்கள் அந்த அந்த மக்களாட்சின்ற அந்த தேர்தலுடைய அந்த கேமை முறையாக விளையாட போவதில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களே. நீங்கள் தப்பான விளையாட்டு விளையாட போகிறன்றதான் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இந்த பணம் கொடுக்கறது மாதிரியான இதுவும் உங்களுடைய நல்லாட்சியின் மூலமாக தானேங்க நீங்கள் வந்து மறுபடியும் வாக்கு பெறணும். இல்லை நான் பணம் கொடுத்து வாக்கு வாங்கிடுவேன்னு ஒரு கட்சி நினச்சதுன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் நினச்சதுன்னா, அப்போ சம்திங் ராங் தானே. இது எனக்கு சேவை செய்வதற்கு நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற? ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு அமைச்சரும் முதலமைச்சரும் யாருக்காக இங்கே வராங்க, எதற்காக வராங்க? சம்பளம் வாங்கி கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்களா? நான் தியரிட்டிக்கலாக கேட்குறேன். தத்துவார்த்த ரீதியில் அவங்க எதுக்கு வராங்க? எனக்கு இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறது தானே, சேவை செய்கிறது தானே வராங்க. அப்போ எனக்கு சேவை செய்கிறதுக்கு நீ எதுக்கு எனக்கே பணம் கொடுக்குற?
அப்போவே இது வந்து இந்த கேமை வந்து தப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய லாபம். ஏன்னா பிஸ்னஸ் தானே, எனக்கு 10 ரூபா கொடுத்தா இப்போ நீ வந்து 1000 ரூபாய் அடிக்க போகிற, அப்படி தானே? அப்போ இந்த 1000 ரூபாய் நான் அடிச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ இதுக்கு போட்டியாக 3வது ஒருத்தன் ஆள் வரான்னு தெரிஞ்சும் போது நீங்கள் வந்து நேர்மையாளனாக இருந்தால், இப்போ நான் வைக்கிற சித்தாந்தம் இது, அவர் வைக்கிற சித்தாந்தம் இது, நான் கொடுக்குற ப்ராமிசஸ் இது, அவர் கொடுக்குற சத்தியங்கள் இது, இதில் யாருக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு அந்த ஃபேர்னஸாக அந்த கேம் விளையாடுவீங்க. அப்படி கிடையாது. நான் இங்கே 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து நான் 2 லட்ச ரூபாய் அடிப்பேன் அப்படின்னும் போது, அந்த 2 லட்ச ரூபாய்க்கு ஆபத்து வரும்போது உங்களை என்ன வேணாலும் நான் அடித்து காலி பண்ணுவோம்ல. அப்போ அதானே நடக்குதுங்க. அதுக்காக 100 கோடிக்கும் மேலே வந்து இறக்குவாங்களா தோழர்? 100 கோடிலாம் ரொம்ப சாதாரண தோழர். என்ன பேசுகிறீங்க? ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மாதத்துக்கு அடிக்கிறது 100 கோடி. ஓ, புரியுதுங்களா? அப்போது இவங்க வந்து 100 கோடிலாம் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கான சம்பாத்தியம் இது. புரியுது. இது இந்த நம்பர்ஸை வந்து நம்மளால் இமேஜினே பண்ண முடியாதுங்க. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோடிகள் இங்கே வந்து இருக்குது. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன், அவ்வளோ கோடிகளை நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு அடே இன்னொருத்தன் வந்து இங்கே இப்போ 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்மையில் கூட ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆர் இப்போ தான் போடப்பட்ட எஃப்ஐஆர் என்னன்னா, அதிமுக காலகட்டத்தில் ரோடு கான்ட்ராக்ட் போடப்படுது. ரோடு கான்ட்ராக்ட் 2000 கோடி, அபவுட் 2000 தான். 3 இடங்கள், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, பேராவூர்னி இந்த சைட்டில் போடப்படும். இந்த 3 ரோடு கான்ட்ராக்டுக்கும் ஆட்சி முடியறதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி டெண்டர் விடுறாங்க. எஸ்பி வேலுமணி, எடப்பாடி, அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர், இந்த 3 பேரும் அந்த டெண்டரை பகிர்ந்துக்கிறாங்க. டெண்டர் அவார்ட் ஆயிடுது, ஆட்சி முடியுது, எலெக்ஷன் நடக்குது. ரோடு யாரோட பீரியடில் போடப்படுது? டிஎம்கே பீரியடில் போடப்படுது. 2023 24 தான் கம்ப்ளீட் பண்ணப்படுது. அப்போ இந்த டெண்டரே ரொம்ப என்ன சொல்கிறது, சட்டத்துக்கு புறம்பான டெண்டர். அதில் நிறைய குளறுபடிகள் நடக்குது. ஆனால் யாரோடைய ஆட்சி காலத்தில் அது செட்டில் பண்ணப்படுது. காசு ஒர்க் ஆர்டர் கொடுத்து காசு ரோடு முடிச்சாங்கன்ட்டு, ஆனால் ரோடு முறையாக போடலை அப்படின்றத அறப்போர் கண்டுபிடிச்சி மறுபடியும் டிவிஎஸில் இது பண்ணுறாங்க. அதுக்கு 2 வருஷமாக எஃப்ஐஆர் போடாமல் இப்போ தான் போடுறாங்க. அப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஒன்று நீ அடி, இல்லைன்னா நான் அடிக்கிறேன். நான் அடித்தா உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ அடிக்கும்போது என்னை கண்டுக்காத. இப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்த பிறகு நம்ம 2 பேருக்கு மாற்றம் இன்னொருத்தவன் தான் என்னவீங்களேன், அவன் ஒருவேளை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலை, நான் இல்லைப்பா நான் நேர்மையாக பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி அரசுகள் எல்லாருமே லஞ்சம் இருக்குங்க. ஒரு 5% 10%ன்றது அதை இந்த சிஸ்டமே அதை தான் அப்படி தான் இதாக இருக்குது. அதில் நீங்கள் 100% எந்த உலகத்துலையும் பண்ண முடியாது. அமெரிக்காவாக இருந்தாலும், ஜப்பானாக இருந்தாலும், இட்டாலியாக இருந்தாலும், இட்டாலியில் ரொம்ப கரப்ஷன் ஜாஸ்தியான ஊர் தான். இதோ யூரோப்பியன் நேஷனாக இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஆனால் என்னென்னா, அந்த ஊரில் எல்லாம் அந்த வேலையை தப்பாக செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்குவாங்க. ஆனால் இங்கே வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்குவாங்க. சரிங்களா? அதனால் இங்கே என்னென்னா, இப்போ இந்த பணப்புழக்கம் இருக்குல்ல, வருமானம் இருக்குல்ல, இந்த கொள்ளை இருக்குல்ல, இந்த கொள்ளைக்கு 3வது ஒருத்தன் பங்குக்கு வரான், இல்லை இந்த கொள்ளை இல்லாமல் நான் வந்து நடத்துவேன்னு வரும்போது இவங்களுடைய வருமானம் பல மடங்கு, பல 1000 கோடிகள் அடி வாங்குதே. அப்போ அவனை வீழ்த்துவதற்கு 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி கூட இறக்கு அப்படி தானே இவங்க சொல்லுவாங்க. அதான ஃபேக்ட்டு. இப்போ நேற்று கூட சீமான் அவர்கள் பேசியிருந்தார். என்னென்ன, இந்த பண்ணையாரை வந்து பஞ்சாயத்துக்கு வந்து நம்ம பண்ணையாரை வந்து பண்ணையாரை விட்டு வெளியே வர மாட்டார் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு தோழர். இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சிகளும் விமர்சனம் செய்வாங்க தோழர். எதற்கு தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சி விஜய் விமர்சனம் செய்யாத கட்சின்னு ஒன்று இருக்குதா? கடுமையாகவோ சாஃப்டாகவோ ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள். இப்போ அந்த விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இவர் வெளியே வராதனால தான் தோழர். இல்லை தோழர், இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக பேசுங்க. எந்த கட்சி விமர்சனம் செய்யாமல் இருக்குது? புரியுது. ஏன் எல்லா கட்சிக்கும் தானே ஆபத்து. அப்போ இதில் ரொம்ப அதிகப்படியாக பாதிக்கப்பட போகிற கட்சிகள் அதிகப்படியாக விமர்சனம் செய்யும். புரியுதுங்களா? யாருக்கு பாதிப்பு கம்மியாக அவங்க வந்து கம்மியாக விமர்சனம் செய்வாங்க. இப்போது திமுக விஜய் விமர்சனம் செய்வதற்கும், அதிமுக விமர்சனம் செய்வதற்கும், நாம் தமிழர் விமர்சனம் செய்வதற்கும், கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? காங்கிரஸில் பெருசாக யாராவது விமர்சிச்சிருக்காங்களா? ஏன் விமர்சனம் பண்ணல? அங்கேருந்து போகிற ஓட்டு கம்மி, இங்கேருந்து போகிற ஓட்டுகள் அதிகம். அதுதான் ரீசன்.
அதனால் தேவையில்லை. அதான் இது அரசியல்வாதிகளும் சரி, ஊடகங்கள் இதுக்காக சீமான் வந்து திமுக காசு வாங்கிட்டாரு, காசு வாங்கிட்டு விஜய் அடிக்கிறாருன்றது பைத்தியார்த்தம். அப்படிலாம் கிடையாது. அவரும் பாதிக்கப்படுகிறார் இல்லையா? சரிங்களா? எல்லாம் இப்போ திருமாவளவன் வந்து விஜய் கடுமையாக பேசுகிறாரு, அதனால் திமுக காசு வாங்கிட்டு திருமாவளவன் வந்து விஜய் திட்டுறாருன்னு அர்த்தமா? இல்லை, அவருடைய கட்சி உறுப்பினர்களும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ இதுலேருந்து எப்படி வந்து தங்களோட வாக்காளர்களை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி அவங்களை ரீட்டைன் பண்ணுறது? அப்போ அவர் மீது ஒரு அவமதிப்பை ஏற்படுத்தும் போது தான், ஐயோ அப்படியா, நம்ம வேணாயா, நம்ம தலைவர் நல்லவரையா, அவர் கூட இருக்கலாம்யா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்கல்ல. புரியுது. அதுதான் இந்த விமர்சனம் எல்லாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் தோர், இதெல்லாம் மாறுதான். ரொம்ப நன்றிகள் தோர். தேங்க்யூ.